ஊருக்கு போய் லவ் பண்ணிட்டு இருந்தேன். சொந்தக்காரங்க தான். எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பண்ணார். அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். அப்போ எப்படி லவ் பண்ணுவீங்க? அம்மாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். அப்படி விட முடியாது. அந்த பொண்ணு என்னால் கன்சீவாக இருக்கும். என் பேர் வி மரிய சொல்லி. பிறந்ததெல்லாம் வேளாங்கண்ணி சைடு, மன்னார்குடி பக்கத்தில் கிராமம். எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து திருச்சி. அங்கே தானே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு கல்யாணம் 25 வருஷம் ஆகிடுச்சு. 2 பொண்ணு ஒரு பையன். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2வது பையன். நாங்கள் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா வச்சுருந்தாங்க. எங்களுக்குள்ளே இது வரலாம் எந்த சண்டையுமே வந்தது கிடையாது. இடையில வந்து ஒரு கோயில் திருவிழாக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் என் பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான். பசங்களை படிக்க வச்சிங்களா? பெரிய பொண்ணு வந்து 12வதோட முடிஞ்சிருச்சு. பையன் வந்து 10வதில் ஃபெயிலாக போயிட்டான். ஃபெயிலாக போகும் அப்புறம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. 2 பொம்பளை பசங்க, ஒரு பையன். ரொம்ப செல்லம் கொடுத்துட்டீங்களோ? பையனுக்கு ரொம்ப செல்லம். நான் கஷ்டப்பட்டாலும் அதுங்களை நல்லா வளர்த்தேன். யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. நல்ல துணிமணிலேருந்து ஆடம்பரமான வாழ்க்கையிலேருந்து நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறேன் ஹோட்டலில். அதுங்களை நல்லா வளர்த்துட்டேன். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்பான். என் கஷ்ட நஷ்டத்தில் தான் அவன் தான் பங்கெடுத்துக்கிட்டான். அவங்க அப்பா கொஞ்சம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்க. அப்போ கூட என் பிள்ளைய வச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வீடு கட்டினதும் அவனோட உழைப்பு தான். அவன் தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும். எல்லாமே அவன் தான் செஞ்சாங்க. இப்போ வந்து என்னை நான் பார்த்தே 5 மாதம் ஆகிடுச்சு. அவன் என்னாச்சு? இந்த இடையில வந்து ஒரு வாட்டி கோயில் திருவிழாக்காக அம்மா வீட்டுக்கு எல்லாருமே போயிருந்தோம். எங்கள் அப்பா கூட பிறந்த தம்பி, எங்கள் சித்தப்பா, அவங்க அந்த பசங்க எல்லாருக்குள்ளேயும் எங்கள் அண்ணன் பையனுங்க எல்லோரும் பேசி இவன் ஜாலியாக இருந்திருப்பானுங்க போல இருக்குது. அப்படியே இருந்துட்டு இவன் சென்னைக்கு வந்துட்டான். சென்னைக்கு வந்த உடனேயே அந்த பொண்ணு பேசியிருந்துருக்கா, ஃபோன் பண்ணி பேசியிருந்துருக்கா. அந்த முறை சரியில்லைங்கிறதுனால அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான், பேசுறதில்ல. அப்போ என் தங்கச்சி என்ன செஞ்சுட்டா, யார் அப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இது யார் நம்பரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியலம்மா அப்படின்னு அவள்கிட்ட சமாளிச்சிட்டான். அப்புறம் இவன் என்ன செஞ்சுக்கிறா, எப்படா இவன் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணிக்கு அந்த நம்பரை எடுத்து காலையில் இவன் வேலைக்கு போன உடனேயே போட்டு அடித்து யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு அடிச்சிருந்துருக்காங்க. அடித்தோடனே நாங்கள் திருச்சிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்னோன்னே அப்புறம் திரும்ப யாருன்னு தெரியலக்கா, இது மாதிரி திருச்சிலேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, நீ வேணா அடித்து நம்பரை வேணா யாருன்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அடித்து கேட்டப்போ நான் திருச்சிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. கட் பண்ணிட்டேன். திருச்சிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லவும் அவங்களே கட் பண்ணிட்டாங்க. சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இந்த நம்பர் யாருன்னு தெரியாமல் எனக்கு ஒரே டவுட்டாக இருந்தது. ஏன்னா பிள்ளை எதுவும் கெட்டு போயிடுறானோ, இங்கே இருக்கான்ல சென்னையில் இருக்கிறான் வேறு, கெட்டு போயிடுறானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏன் செல்லையே காசு போட்டு ஏன் செல்லையே நான் அடித்தேன். திரும்ப அடித்த உடனே சித்தி பேசினாங்க, பேசி பேசுகிறேன் பட்டிமாத்தில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க. ஓ, உங்கள் சித்தப்பா பொண்ணாது? அப்போ சித்தி முறை வேணும் அவருக்கு. உங்கள் தங்கச்சியா? உங்கள் பேருமா? என் பேர் தேராணி. உங்கள் வீட்டில் தான் இருந்தோம். என் வீட்டில் தான் இருந்தோம். இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை, எங்களுக்கு எங்கள் பையன் வேணும் மேடம். ஏன்னாக்கா அவங்க முறை எங்களுக்கு தங்கச்சி முறை வருது. அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் மாமனார் என் பையனுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அசிங்கமாக கொஞ்சம் வார்த்தைங்கள்லாம் வர்றாங்க. இப்போ ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட என்ன உன் பையன் உங்க சித்தப்பா பண்ணையே கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னலாம் கேள்வி கேட்குறாங்க. எப்படி அவர் வெளியே போனார்? எப்படின்னா ஊருக்கு திருவிழாவுக்கு வந்தாங்க. திருவிழாக்கு போயிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வந்தது அவங்க சின்னம்மா பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் போனேன் ஊருக்கு. இவங்க போனாங்க வீருக்கு. நான் போகிறப்போ எப்போ எந்த மாதம் இருக்கும்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பயே போயிட்டேன். அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு நேராக நான் போயிட்டேன். போகும்பொழுது அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது கரெக்டாக 12:45 அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது நான் நைட்டு 12:45 நைட்டு போய் எங்கள் சித்தியும் எங்கள் சித்தி பொண்ணும் படுத்துருந்தாங்க பக்கத்தில். அவங்கள தட்டி எழுப்பி நான் இது மாதிரி சொன்னேன் அவங்கள்ட்ட. ஆச்சி பேசிக்கிட்டு இருக்கா சித்தி, பாப்பா அந்த பிரின்சிகிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பேசினா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பேசுகிறதுனால ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து அடுத்தவங்க கிடையாது, பேசுனால ஒன்றும் இல்லை, பேசிட்டு போட்டோம்
பேசுகிற முறைகள் வந்து சரியில்லை. சொல்லிவிட்டு இந்த விஷயம் கின்ஸ்லிக்கு தெரியாது சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம், இவ்வளோ கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தவங்களா இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம், இப்போ வந்து நம்ம அசிங்கம் நம்மளுக்கு தான், நம்ம குடும்பத்தையே நம்ம அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இந்த பிரச்சனை எப்படி பெருசாச்சு? இது போய் நாங்கள் போய் கேட்டதுனால அந்த பொண்ணு ஃபோன் அடித்து சொல்லியிருக்குது, நீ இனிமேல் உங்கள் சித்தி வீட்டில் இருக்காத, தனியாக ரூமுக்கு வந்துடு அப்படின்னு. நான் சொன்னேன், நீ ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நீ ஏன் தனியாக ரூமுக்கு போகிற, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னுட்டு. அவன் என்ன சொன்னான், இல்லை நான் ரூமுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவான். இவங்களும் சொன்னாங்க, இல்லை அது சித்தி வீட்டிலே இரு, தனியெல்லாம் நீ போக வேண்டாம், திருச்சிக்கு வந்துரு அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. திருச்சிக்கும் போனாங்க. திருச்சியில் போய் இருந்தான் 2 நாள், 1 மாதம் போல் இருந்தான். இருந்துட்டு திரும்பி தனியாக வந்து ரூமில் இருந்தான். அப்புறம் திருப்பி இவங்க ரொம்ப ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி ஆரம்பித்தோன்னே நாங்கள் கோயில் திருவிழாவுக்கு திருப்பி எங்கள் ஊர் கோயில் திருவிழாவுக்கு போகும்பொழுதும் நாங்கள் சொன்னோம், இது மாதிரி பேசுகிறது எல்லாம் சரியில்லை. எங்கள் சித்தப்பா கிட்டையெல்லாம் நாங்கள் சொன்னோம். இன்னொரு சித்தப்பா இருக்கிறாங்க, அவங்களும் விசாரித்தாங்க. அந்த பொண்ணு நிறைய எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்துச்சு அந்த செல்லுக்கு, அவன் செல்லுக்கு. அந்த செல்லில் அமுச்சு விட்டது வந்து ஒரு தம்பி ஒரு அக்கா பையனுக்குன்னு அமுச்சு விட்ட மாதிரியெல்லாம் இல்லை. லவ் பண்ணுறவங்க எப்படி அமுச்சு விடுவாங்களோ அந்த. என்ன பண்ணுறா பொண்ணு? பொண்ணு வந்து +2 முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கிறான். இடையில வந்து இப்போ நான் போய் சொல்லிவிட்டு எங்கள் சித்தப்பா எல்லாரையும் வச்சு பேசி சொல்லிட்டு வந்தேன். அப்பயே கொஞ்சம் பயம் காட்டி வச்சுருந்துருந்தாக்கா, சின்ன பிள்ளை தானே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் நான் திருச்சிக்கு வந்துட்டேன். இவன் சென்னையில் இருந்தான். திரும்ப அடிக்கடி ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு திரும்ப. அப்புறம் அங்கே போயிட்டான் ஊருக்கு, அங்கேயே எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கேயே போய் 1 மாதம் போல் இருந்து ரொம்ப இதை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க இங்கேருந்து திருச்சியிலேருந்து அங்கே போயிட்டு அவனை சண்டை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. விட்டுட்டு வந்து திரும்பியும் ஃபோன் அடித்து வர சொல்லியிருந்தாளா, இல்லை இவனா போனானா? அவள்கிட்ட ஃபோன் கிடையாது, சித்திகிட்ட தான் ஃபோன் இருக்குது. சித்தப்பா சித்திகிட்ட தான் ஃபோன் இருக்குது, அவள்கிட்டலாம் ஃபோன் கிடையாது. இப்போ அவங்க வீட்டிலேருந்து எடுத்து பேசுகிறான்னா அது தெரியாமல் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல, அவங்களே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் அதோட கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் வீட்டுக்கு. ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு வரவும் உடனே ஃபோனை பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் அடிச்சிருக்கிறாங்க. ஃபோன் அடித்து இது மாதிரி கின்ஸ்லி வந்திருக்கிறான் அப்படின்னுட்டு. இவங்க வேலையிலேருந்து வந்தாங்க. வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி, இது இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி இது நடந்தது. அப்புறம் சரி அப்படின்ட்டு ஃபோன் அடித்தோன்னா அக்கா போனாங்க, ஏன் கின்ஸ்லி இப்படி பண்ணிட்ட அப்படிங்கும்போது, நீ யார் என்னை கேட்குறதுக்கு, நீ எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு பேசியிருந்துருக்கிறான். பேசவும் அக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாக்க அவங்க அப்பா வர வச்சு அமுச்சு விட்றலான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் இவங்க வீட்டுக்காரர் இருக்கவும் என்ன பண்ணிட்டாங்க, நீ ஏன் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி இவங்களை அடிக்கவும் அவன் உடனே என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அதோட வெளியில் வந்தான். கண்டுபிடிக்க முடியல. போன மாதம் நான் கண்டுபிடிச்சேன். போரூரில் இருந்து கடைக்கு வந்தேன், அவனும் காய் வாங்கிக்கிட்டு வந்தான். சரி இவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு போகலாம் அப்படின்ட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். வந்தோன்னே அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனதை பார்த்துட்டு போய் பார்த்தாக்கா அவங்க 2 பேரும் இல்லை, மொட்டை மாடியில் உட்காந்துருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு பேசினேன். மொட்டை மாடியில் போய் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு ரொம்ப நேரம் வெளியே நின்னோம், வரவே இல்லை. மொட்டை மாடியில் மொட்டை மாடியில் நிற்கவும் நான் போய் பேசினேன். ஏண்டா அக்காவை இப்படி கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டியே, அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குறாங்க, நீ இது மாதிரி செய்யலாமா அந்த தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னையும் மரியாதை இல்லாமல் பேசினான். சரி நம்ம அக்கா வீட்டுக்குள்ளே தானே பேசுதுன்னு நான் அதை பெருசுப்படுத்திக்காமல் அவனை எப்படியாவது நம்ம பக்கம் பேசி நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பேசிட்டு, நீ நாளைக்கு வீட்டுக்கு வாக்கின்னு சொல்லி அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் இப்போவே வர்றேன் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னான். சரி வாப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அங்கனே பக்கத்துலேயே தான் வீடு. உடனே கூட்டிகிட்டு போனேன் வீட்டுக்கு. வந்தான், ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தான், உடனே வந்துட்டான். மறு ட்ரிப்பு வாடா அப்படின்னதுக்கு வரவே இல்லை. திரும்பி அக்கா பொண்ணு சொன்னான், கின்ஸ்லி அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப அழுகுறாங்க, என்ன நீ வந்து அம்மாவது பார்க்கலாம்ல, ஏன் நீ இப்படி பண்ணுற, உன்னை நினச்சி அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க, வா கின்ஸ்லி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிடும் பொழுது அப்பையும் வந்தவன் எங்கள் வீட்டுக்கு தான் வந்து அந்த வாச திண்ணையில் நிற்கிறானே ஒழிய உடனே வெளியில் வந்துடுறான், போயிடுறேன்னுங்கிறான். அவன்கிட்ட எதுவுமே நம்மளால் பேசவே முடிய மாட்டேங்குது. உங்கள் பையனுக்கு என்ன வயசுமா? 19 வயசு. சின்ன வயசு தான் மேடம் அவங்களுக்கு. பொண்ணுக்கு என்ன இப்போ 18, இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன், முடிய கூட இல்லை மேடம். சின்ன வயசு. பெரிய வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, முறையும் வேற இல்லை, வயசு ரொம்ப கம்மி. எஸ்எம்எஸ்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக எங்கள் சித்தப்பாட்ட எங்கள் எல்லார்ட்டையுமே சொன்னோம், யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து இப்போ வேறு மதத்தில் இல்லை வேறு பெரிய பணக்காரங்க வீட்டில் ஆசைப்பட்டு ஒரு ஏழை பொண்ணு கூட காலில் கையில் விழுந்துனாலும் நான் சேர்த்து வைப்பேங்க.
இப்பெல்லாம் நான் வந்து வேணாம் அதான் தங்கச்சி ஆயிருச்சு அது நாளைக்கு அதுக்கு ஒரு தங்கச்சி இல்ல, அம்மா முறை. அம்மா முறை சித்தி வேணும். என்னன்னா நம்ம சொசைட்டில அதெல்லாம் இருக்கதானே இருக்கு. முறைன்னெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? ரொம்ப தூரத்து சொந்தம் இன்னும் அவங்க வந்து பங்காளி அப்படி இப்படி எல்லாம் தூரத்து சொந்தமே ஊர்ல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா நம்ம எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி தான் சரி ரொம்ப தூரத்து சொந்தம் பரவாயில்ல விட்டுருங்க சொல்லலாம். இது வந்து ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லையா? அப்புறம் எல்லாத்துக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுமே. நம்ம எப்படி ஆர்கியூ பண்ண முடியும்? எதை சொல்லி நான் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன்? சித்தி வந்து அவனுக்கு கசின்ஸுங்க, இவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் அக்கா தங்கச்சிங்க. அதை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும் உங்களை? நாங்க உறவுகளுக்கெல்லாம் அந்த உறவு முறைக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஒரு சொசைட்டி வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு சில ப்ராக்டிசஸ் வச்சிருக்காங்க, ஒரு சில சட்டதிட்டங்கள் வச்சிருக்காங்க. எதுவுமே தப்பில்லை, இது ஓகே தான் அது ஓகே தான், ஆசைப்பட்டுட்டாங்க பசங்க ஓகேனா அப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடுமே. இருக்கிற இடம் தெரிஞ்சுட்டு சொன்னப்ப கூட வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க சித்தி. கூட்டிட்டு போக மாட்டேன். அக்கா போன் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் போயிருந்துட்டா என்ன கூட்டிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்டையும் அவங்க தேடணும், நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா போயிட்டாலே அதனால விட்டுருப்பாங்க. பொண்ணு எப்படிமே முறை இருந்துட்டாலும் பரவாயில்லையே மேடம், சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க. முறை இருந்துட்டாலும் பரவாயில்ல, முறையே இல்லை. இப்ப நாங்க அசிங்கப்படுற மாதிரி தானே அவங்களுக்கும் அசிங்கமா இருக்கும். இப்ப பெத்த தகப்பனே பார்க்க போக முடியாத சூழ்நிலை ஆயிருச்சுல இவங்களுக்கு, சொல்லுங்க. ஆனா அவங்க அந்த ஊருக்குள்ள நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்னமா செய்யணும்? அவனுக்கு பிரிச்சு என்று என் கூட அனுப்பிச்சு வைக்கணும்னு. அதான் மேடம். இப்ப அப்பாவுக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை. இப்ப அப்பா பார்க்க போறாதாண்டா அவங்க முகத்துல முழிக்கிற மாதிரி வருது நமக்கு. அவங்கக்கிட்ட நாங்க சொல்லிட்டோம், வீடு கண்டுபிடிச்சாச்சு, வந்து உங்க பொண்ணை வந்து கூட்டிட்டு போங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். அவங்க சொல்றாங்க நாங்க கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னுங்கிறாங்க. தம்பி பேர் என்னப்பா? கின்ஸ்லி. அம்மா பார்த்துட்டு அம்மா பாரு, அம்மா பார்த்துக்கிட்டே பேசு. தேவையில்ல. ஏன் என்னாச்சுப்பா? என்னவரே பாசமா பார்த்துக்கல, அவங்க கிட்ட வர வேணான்ட்டு. ஏண்டா வர வேணாம். நான் என்னடா தப்பு பண்ணேன்? வேணாமா? வேணாம். நிஜமா என்னை பார்த்து சொல்லுப்பேன். எனக்கு வேணாம். வேணாம் தான் நான் சொல்லிட்டேனே. என் தலையில நீ வேணான்னு? வேணாம், சத்தியமா வேணாம். வேணாமா? வேணாம். அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ரொம்ப பேசாத. வேணாமா? வேணாம். சரியா? சரி, நான் வருத்தப்படாதீங்க, அவன் சின்ன பையன். இல்ல அப்படி இல்ல மேடம். எவ்வளவு சின்ன பிள்ளை தாங்க மேடம். அப்படி இல்ல மேடம். நான் நான் சொல்றேன். பேசுறேன், நீங்க தைரியமா உட்காருங்க. நான் வேணான்னு கூட சொல்ல, வேணும் தான். ஆனா என்ன வந்து பாசமா பாத்துக்கல. அடப்பா. 6 மாசமா ஆகுது நான் அவங்களுக்கு பிரிஞ்சு வந்து. என்னை வந்து அவங்க பார்க்கல. நீ எங்க இருக்கன்னு உங்களுக்கு தெரியும் மேடம். இவ்வளவு தெரியாம எப்படி அட்ரஸ்லாம் தெரியாமலா அவங்க வந்து பாப்பாங்க என் வீட்டுல? அவங்க திடீர்னு கண்டுபிடிச்சு. மேடம் ஒரே நிமிஷம் நான் வந்து சொல்லவா? நான் இங்க சென்னைக்கு வரும்போது, அம்மா நீங்க அவரை பேச விடுங்களேன். நான் சென்னைக்கு வரும்போது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இங்க வந்தேன். நான் எங்க ஓனர்கிட்ட பேசிட்டு தான், இவங்க சொன்னனால தான் என்ன வந்து எங்க ஓனர் வேலைக்கு சேர்த்தாரு. ஆமா. அப்ப நான் வந்து தெரியும்ல நான் எங்க இருக்கேன்னு எங்க ஓனருக்கு தெரியும். அப்ப இவங்க வந்து என்ன பார்க்கலாம்ல. ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். ஒரு நாள் வந்து என்ன பார்க்கலாம்ல. இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கேன் நான். நீ அம்மாவை போய் பார்க்கல? நான் வந்து இங்க வேலை பார்த்துருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனை அடைக்கணும். அதனால அந்த கடன் அடைச்சாதான் நான் மறுபடியும் ஊருக்கு போக முடியும். அந்த கடனை அடைக்கிறதுக்காக இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டேன். இப்பதான் எனக்கு முடிஞ்சது. நல்லா பேச கத்துக்கிட்ட பெண்ணு. சரி, நீங்க இங்க வந்து உட்காருங்க, நான் பேசுறேன். அம்மா வாங்க. என்ன நடந்ததுப்பா? நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இருங்க. ஆமா ஆமா, அது அவன் சும்மா கோவத்துல சொல்றான். சொல்லாத பெண்ணை பார்த்து, நீ பார்த்து இப்படி மட்டும் சொல்லிடவே சொல்லாத. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் உங்களால. சொல்லுப்பா, என்ன நடந்தது? நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் மேடம். லவ் மேரேஜ்? அவனுக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. 19 வயசு சொல்றாங்க. 19 வயசு கிடையாது. அக்காவுக்கு 21 வயசுடா. அது எப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் சொல்றேன் தாண்டாவது. மேடம். நான் கரெக்டா டேட் ஆஃப் பர்த் 15/4/1996 பிறந்தேன். 20 வயசு ஆச்சு. 20 வயசு கல்யாணம் பண்ணது வயசா தம்பி? 20 வயசு கல்யாணம் பண்ணது வயசா? என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க ஊருக்கு போய் லவ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி லவ் பண்ணுவீங்க? ஊருக்கு போய் உங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் அதுதான். அதனால அந்த பொண்ணு ஊரும் அதுதான். சொந்தக்காரங்க தான். சொந்தக்காரனா எப்படி சொந்தம்? அம்மாவோட சித்தப்பா பொண்ணு. சொந்த சித்தப்பா பொண்ணு.
அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? சித்தி வேணும். அப்ப எப்படி லவ் பண்ணுவீங்க? முறையெல்லாம் நான் லவ் பண்ணும்போது எனக்கு முறையெல்லாம் தெரியல மேடம். லவ் பண்ணும்போது அதெல்லாம் தெரில. இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு இவங்க சொல்லி தான் எனக்கு அது வந்து தெரியும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் லவ் பண்ணிட்டேன். அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணிட்டேன், அந்த பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடி. ஓ, இப்போ பிரச்சனை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ ஒரு 1 வருஷம் தான். ஒரு இப்போ பிரச்சனை வரதுக்கு முன்னாடின்னா 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம். அப்போ நீங்கள் 16 வயசுல லவ் பண்ணிட்டீங்க. ஸ்கூல் வந்து நிறுத்தினோடனே ஊருக்கு போனேன். அப்போலேருந்து தான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி பண்ணுறீங்க? பேசாமல் அந்த காலத்து மாதிரி 12 வயசுல 13 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதால. சைல்ட் மேரேஜ் அகேன்ஸ்டாக எவ்வளோ போராடி சைல்ட் மேனேஜர் வந்து அபாலிஷ் பண்ணணும்னு கஷ்டப்படுறாங்க. 16 வயசுல ஒரு பெருமையாக சொல்கிறார் லவ் பண்ணிட்டேன். 3 வருஷம். சொல்லுங்க. சரி, லவ் பண்ணி கொஞ்ச நாள் பிரச்சனை முடிஞ்சு வந்து பேசாமல் இருந்தோம் 2 பேரும். மறுபடியும் கோயில் திருவிழா, அந்த ஊரில் கோயில் திருவிழா அப்போ போயிருந்தோம். அப்போ நானாக போய் பேசினேன். அப்போயே அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. ஆமாம், நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதனால் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ மொத்தத்தில் எப்படின்னா, ஆண் பெண், அது அம்மாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல உங்களுக்குல. அப்போ வந்து தெரியல மேடம் எங்களுக்கு. தெரியலன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன? லவ் பண்ணிட்டேனே. அதுதான் சொல்றேன், ஒரு ஆணு ஒரு பெண்ணு. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லா சொந்தத்துக்கும் அர்த்தம் இல்லாம போயிடாது தம்பி. ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயம் நல்லபடியா செயல்படணும்னா ஒரு சில சட்ட திட்டங்களை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏதோ ரொம்ப தூரத்தை சொந்த பங்காளி அங்காளி ஏதோ தூரத்து சொந்தம்லாம் நான் சொன்னா கன்வின்ஸ் பண்ணலாம். இது அப்படி கிடையாதுப்பா. ஓன் கசன்ஸ் ஊருக்குள்ள அந்த மாதிரி சித்தப்பா பெரியப்பா பசங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா இது? அந்த அந்த சொந்தத்துக்கான அந்த மரியாதையே இல்லாம போயிடும். புரியுதா? இது தம்பி கிங்ஸ்லியோட அந்த பொண்ணோட பேர் என்னது? பிரியதர்ஷினியோட மட்டும் பிரச்சனை இல்ல. இது இந்த சமுதாயத்தோட பிரச்சனை. நாங்க லவ் பண்ணோம். ஆமா, நான் ஆணு, நான் அழகா இருக்கேன், அவ பொண்ணு, அவ அழகா இருக்கா, பார்த்துட்டோம், ஒரே அடியா லவ் வந்துடுச்சு, துப்பட்டா பறந்துடுச்சு, டுவெட் பாடணும், இதானா? சரி, மறுபடியும் போய் பேசுனீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்க வீட்டில் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு? எங்க வீட்டில் எங்க அம்மா. என்ன தொந்தரவு பண்ணாங்க? அதாவது இந்த பொண்ணை லவ் பண்ணாத அப்படி இல்ல, அப்ப போப்பா என் தங்கச்சியை போய் லவ் பண்ணுன்னு சொல்லணுமா? அவங்க அப்படி கூட பண்ணலையா? அவங்க பிரச்சனை யோசிச்சு பாத்தியா? தன்னோட பையன் தங்கச்சியை லவ் பண்றான்னா ஒரு அம்மா என்னதான் செய்வாங்க சொல்லு? அம்மா பிரச்சனை பண்ணாங்க சொன்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் அம்மா வேணும்னு ஃபோன் பண்ணல, அப்ப கூட என்ன கவனிக்கலையே. எப்ப பண்ணுன? வேணான்னு விட்டாங்களே, உதறி விட்டாங்க. இது எப்ப பண்ணுன? என்னை பார்த்து அப்படியே உதறி விட்டேன்னு சொல்றாங்கல்ல மேடம். இவன் வந்து நல்ல விதமா வந்திருந்தா இப்ப அவங்க சேர்த்துக்குவாங்க. தங்கச்சிங்கிற இவ்வளவு நாள் என்னை வந்து ஒரு நாள் வீட்டுல வந்து பார்த்தாங்க. ஆமா, ஏன் தெரியுமா? என்ன வீட்டுல வந்து பார்த்தாங்க. என் தங்கச்சி வந்து பார்த்தா. என் தங்கச்சி அதுக்கு முன்னாடி இங்க கிடையாது. அவ வந்தானா நான் இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப என் தங்கச்சி வந்து எங்க அம்மா இங்க கூட வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல, இங்க தானே இருக்கான் நம்ம பையன். ஒரு வாரத்தை போய் பார்த்துட்டு வெளியில நின்னாவது என்ன பார்த்துட்டு வந்துடலாம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கலாம்ல. அது கிடையாது. அப்ப பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஒரு 4 மாசமா ஒரு புள்ளைய பிரிஞ்சிருக்கோம். அவனை போய் ஒரு 8 பார்த்துட்டு வரணும்னு தோணாது? பெத்த தாய்க்கு பாசம் இருந்தா வந்து பார்க்கணும்னு தோணுமா தோணாது? நீங்க சொல்லாத. அவங்க இந்த தப்பா செஞ்சுட்டு ஒரு தாய் போய் பார்க்க முடியுமா மேடம்? நீங்களே சொல்லுங்க, எப்படி போய் பார்க்க முடியும்? சொல்லுங்க. வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி எங்க ஓனர்ட்ட சொன்னாங்களே. அப்ப எங்க வீட்டுல வந்து பார்க்க வேணாம். அப்ப தெரியுது என் ஓனர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவனை வந்து பார்க்க சொல்லுங்க. உங்க அம்மா மேல ரொம்ப பாசமா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைய நான் பாசமா தான் இருந்தீங்க. சரி, அப்போ நீ இப்ப கேள்வி கேட்டல, ஒரு புள்ள மேல தாய் பாசம் இருக்காதான்னு. இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட, உங்க அம்மாவை நினைச்சாது நீ விட்டுருக்கலாம்ல அந்த பொண்ணை? ஏன் விடல? அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டேன் மேடம். உங்க அம்மாக்காக நீ அது கூட செய்ய மாட்டியா? அவங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல அது? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. உனக்கு அக்கா தங்கச்சி இருக்கால? புரியுதா நான் சொல்றது? இல்லன்னா கூட எங்க அப்பா பணம் வேணும்னு தான் நான் சொல்றேன். ஆனா என்னையும் அந்த பொண்ணையும் ஒன்னா சேர்த்துக்கணும். முடியாது மேடம். அந்த பொண்ணு அப்பா அம்மா எப்படி மேடம்? ஒரு நிமிஷம். அப்ப என்ன தம்மா கேக்குறாங்க? எனக்கும் மாமனாரு என் பிள்ளைக்கும் மாமனாரா அப்படின்னு கேக்குறாங்க. அது அசிங்கமா இல்ல? தங்கச்சி ஒரு வீட்டுல எப்படி நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. நான் ஒரு இடத்துல நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேனே. என்ன வந்து தொந்தரவு பண்றீங்க? எனக்கு உங்களை தேவையில்லை, நான் உங்களுக்கு தேவையில்லை.
அதுக்கு கடமை நீங்க இருக்கு. என்கிட்ட வந்து நீ பணத்தை வேணும். தான் எதிர்பார்க்கறீங்க, நான் சம்பாரிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்படியே அதுதான், வந்தா கூட அவன் என்ன அதுதான். மேடம் சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கான், அதை கேட்க சொல்லுங்க. ஏன் எதுவுமே வீடு கொடுத்த- எப்படி கட்டினீங்க? வீடு என்ன எவ்வளவு கொடுத்த நீ? நான் எவ்வளவோ தின்ட்டீங்க, காசு எவ்வளவோ சாப்பிட்டீங்க நீங்க. நான் தராமலே இல்ல. வீட்டுக்கு எவ்வளவோ ஹலோ சம்பாரிச்சு எக்ஸ்கியூஸ் மீ கொடுத்திருக்கேன். வீட்டுக்கு செய்ய மாட்டியா மிஸ்டர் கிங்ஸ்லி, நீ மானத்துல இருந்து பொட்டி வேண்டியா? உங்க அம்மா உனக்கு சாப்பாடு போட்ட பால் கொடுத்த கணக்கெல்லாம் சொன்னாங்க வச்சுக்கோ. இந்த பாரு, லைஃப் லாங் தீர்க்க முடியாது. கணக்கெல்லாம் பேசாத அம்மாட்ட, புரியுதா? படிக்கிறதுக்கு வக்கு இல்ல. ஸ்கூலுக்கு போகாத காரணமும் அவங்கதான். என் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் சொன்னாங்களா? நான் ஒழுங்கா போயிட்டு இருந்திருப்பேன். அவங்களோட, அதாவது எங்க அப்பாவோட தம்பி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஸ்கூல்ல விட்டு நிறுத்தினாங்க. அப்பெல்லாம் இழுக்க கூடாது இல்லைன்னு சொல்லுங்க அடுத்தவங்க பாப்போம். எல்லாம் இல்லன்னு இந்த சொல்ல மாதிரி சொல்லுங்க இடத்துல பாப்போம். எதுக்கு? நான் வந்து ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனோம்னா இது போல ஊர் சுத்துறாங்க உங்க பையன் அப்படின்னு எங்க சித்தப்பா போய் சொன்னதுனால ஸ்கூல்ல விட்டு நிறுத்தினாங்க. உனக்கு என்ன தெரியுமா எனக்கு கிங்ஸ்லி தெரியுங்க. ப்ராப்ளம்? நீ பண்ணின தப்பையெல்லாம் மத்தவங்க தலையில போடுற. அப்படி இல்லை மேடம். எவ்வளவு தூரம் சொல்ற நீ? எங்க அம்மாக்கு என் மேல Last பாசம் இருந்தா வரையும் என்னை நான்- வந்து பாத்திருப்பாங்கன்னு அம்மாவுக்கு ஒரு இல்ல சொன்னேன். மேடம், லாஸ்ட் நீ வரையும் பண்ணது தப்பு உனக்கு தப்பாவே தெரியல. நான் பார்த்தே நீங்க லவ் last- பண்ணேன். ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணேன். அவ யாரா இருந்தா என்ன? ஸ்கூல்ல போய் என்னோட வந்து அட்டெண்டன்ஸ் நோட்டை போய் பாருங்க. ஒரு நாளாவது லீவ் போட்டிருப்பேன் நான். நீ நல்ல பிள்ளை தான்டா நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போனேன். நல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைதான். போகல, நீ படிக்க லாய்க்கு இல்ல சரி, அப்படின்னு ஒரு அவங்க- பையனை மட்டம் தட்டி அவங்க பேசினா பையன் அவன் என்ன பண்ணுவான்? நீ போகாம நல்ல தான் இருப்பான். பிள்ளை தான்டா. அப்ப நான் போகல அப்படின்னு சொன்னேன். என்ன அதெல்லாம் கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டேன். இந்த பாரு தம்பி, உங்களுக்கு நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட், அப்படி புரியுதா? விட முடியாது. அந்த பொண்ணு என்னால கன்சீவா இருக்கு. அந்த பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இப்பயே நீங்க எங்கேயும் பிரிச்சு வச்சாலும் வெளியில போய் நான் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க அவளோட யாரும் சேர்றேன். பிரிக்க முடியாதுப்பா. இல்ல நான் அப்படிதான் சொல்லணும். என்ன வேற வழி இல்ல. நீ இது இவ்வளவு சொல்லிட்டு கன்சீவ் ஆயிடுச்சு, என்னமா பண்ண முடியும்? நத்திங் கேன் பி டன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ பண்ணது பெரிய தப்பு. அது எனக்கு தெரியும், அது தப்பு. அதுல இருந்து மீண்டு வர முடியல. அப்புறம் என் அம்மா மேல வர மாட்டியா? நான் அம்மா வேணும்னு தான் இங்க வந்தோடனே ஃபோன் பண்ணி எங்க அம்மாட்ட அழுது தான் பேசினேன். சரி, ஒரு நிமிஷம் பேசட்டும். உனக்கு என்ன பாரு? நல்ல பிள்ளை நான் மேடம் படிக்கலனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹலோ அது எக்ஸ்கியூஸ் மீ அவங்க இல்லைன்னு கிங்ஸ்லி. கிங்ஸ்லி, படிக்கலைனாலும் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற. படிக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே போறது. நான் கொஞ்ச நாள் படிக்கலைனாலும் ஸ்கூலுக்கு போறல, எனக்கு ஸ்கூலுக்கு போறது எனக்கு ஒண்ணே waste. ஒண்ணு இங்கிலீஷ் மட்டும் வராது மேடம். மித்தபடி எல்லா சப்ஜெக்டும் நல்லா பண்ணுவாங்க. இங்கிலீஷ் மட்டும் தான். கிங்ஸ்லி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. சரி இப்போ உனக்கு நம்ம வயசு இருக்கு, நாட்டுல படிங்க. சிஸ்டம் ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு. நம்ம உருப்படணும், நம்ம நல்லா வாழணும்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம தான் முயற்சி எடுத்துக்கணும். யாரும் வந்து வாயில வந்து போட மாட்டாங்க, எல்லாம் மடியில வந்து விழாது. நான் படிக்கலைனாலும் ஸ்கூலுக்கு நான் ஒழுங்கா போயிட்டு இருந்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் படிச்சு பெரிய ஆளா வரணும், அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், லைஃப்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கணும். கல்யாணம் பண்ணறது, ஊரை சுத்துறது இது மட்டும் இல்ல. ஒரு ஃபோன், ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு நல்ல ஷூ, இது மட்டும் லைஃப் கிடையாது. பல நல்ல விஷயங்கள் இருக்கு பண்ணறதுக்கு. ஒரு அம்பிஷன் இருக்கணும், நம்ம சாதிக்கணும்னு இருக்கணும். லவ் 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 லவ்னு கெட்டு குட்டிச்சவரா போயாச்சு. ஒருத்தனாவது வந்து சொல்றானா? இல்ல ஒரு பொண்ணாவது வந்து சொல்றதா நான் வரணும், நான் பெரிய ஆளா வரணும். லைஃப்ல ஒரே கோல், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும். அதோட காதலும் முடிஞ்சுது. கன்சீவ் ஆறுது. கடவுளே, ஆனால் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறாங்களே சித்தி முறை பண்ணாதாப்பான்னு சொல்லியிருக்காங்க. அதோட நிறுத்திருந்தா கூட இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காதுல்ல மேடம், சொல்லுங்க. கண்ட்ரோல் இல்லல்ல. அதான் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு எதுவுமே தெரியல. அப்பா அம்மா தெரியல, அக்கா தங்கச்சி தெரியல, சரி சித்தி சொந்தம் பந்தம் தெரியல, ஊரு தெரியல, முறை தெரியல, ஒண்ணுமே தெரியல. அம்மா சொல்றாங்க சித்திப்பா பண்ணாதாப்பான்னு கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க நான் அதை கேட்டிருந்திருக்காங்கல்ல. கூட இவன்ட்ட நேரா சொல்லல. ஏன்னா என் புள்ள மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. அவங்கள்ட்ட தான் போய் சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். வீட்டுல போய் இப்ப அழகா இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்? இவன்ட்ட தான் இந்த phone ப்ராப்ளம் இருக்கு. எப்படி சால்வ் ஆக போறது? உனக்கு 19 வயசு தான் ஆச்சு தம்பி. 18 வயசு ஆகுது மேடம் உனக்கா? அந்த பொண்ணுக்கு. எனக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசு இல்லப்ப. ஏண்டா அந்த பொண்ணுக்கு உன் சித்திக்கா? நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு எங்க அம்மா அப்பாலாம் கிடையாது. இனிமே நான் புது உறவு ஆரம்பிச்சிருக்கேன். அவ வந்து என் பொண்டாட்டி. நாளைக்கு உன் பையன் வந்து இப்படி உங்ககிட்ட பேசும்போது அப்ப தெரியும் அதோட கஷ்டம். இப்ப நல்லா பேசுவ. நாளைக்கு ஒரு புள்ள பிறக்கும், உனக்கு ஒரு பையன் பிறப்பான். அப்போ இப்படி வந்து சொல்லும் போது அப்ப தெரியும் உங்க அம்மா என்ன வேதனைப்படுறாங்க, அப்பா என்ன வேதனைப்படுறாங்க. இப்ப தெரியாது. இப்ப எடுத்தறிஞ்சுதான் பேசுவீங்க. அம்மா என்ன பார்க்கல, காசுக்காக என்ன வேலைக்கு அனுப்பிச்சாங்க, நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன்,
எல்லாம் சொல்லுவீங்க. நாளைக்கு குழந்தை பிறக்கும் பாரு, செஞ்சேன், நான் இல்லைன்னு சொல்ல. அப்ப வந்து சொல்லும், நீ தான் செஞ்ச. இங்க பாரு ஊட்டி வளர்த்து நல்லபடியா ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்க நல்லா ஜம்முன்னு வளர்றது வரைக்கும் அம்மா கஷ்டப்படுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க. உன் பேர் என்னம்மா? அழுவாதே. ஏன் இப்படி பண்ண? உனக்கு தெரியும்ல அவர் உனக்கு என்ன முறை வேணும்னு தெரியும்ல? தெரியும். லவ் பண்ணோன்னா சும்மா ஒரு ஆம்பளையை பார்த்தா நல்லா இருந்தா லவ் பண்ணிடுவியா? அப்புறம் அப்புறம்னா அண்ணன் தம்பி பெரியப்பா பெரியம்மா எல்லாம் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு அப்படியெல்லாம் உறவு முறைகள் வச்சிருக்காங்க சொல்லு பார்ப்போம். நமக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு கலாச்சாரம் இருக்குல்லம்மா, அது யோசிக்கணும் இல்லையா? யோசிச்சு பார்க்கலையா நீ? அதை யோசிச்சு பார்க்கல. யாரும் சொல்லி கொடுக்கலையா உனக்கு? உனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்களா? அண்ணன் இருக்காரு, அக்கா இருக்காங்க. அப்ப தெரியாதா உனக்கு? அண்ணன் தங்கச்சின்னா என்னது தெரியாதா? தெரியும்ல. அண்ணன் தங்கச்சி உறவுன்னா என்னது தெரியும்ல? அம்மா பையன் உறவுன்னா என்னது தெரியும்லம்மா? ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ரெண்டு பேரும் அந்த வயசு ஆண் பெண்ங்கிறதுனால அந்த அட்ராக்ஷன் வந்தாலும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டாமா? வேணாமா வேண்டாமா? ஒரு சில விஷயங்கள் நமக்கு பர்சனலா அதுல ஈடுபாடு இருந்தா கூட மற்றவங்களுக்காக நம்ம அதுல இருந்து விலகணும் இல்லையா? நடந்து போச்சு, உனக்கு அட்ராக்ஷன் தோணுச்சு, அவருக்கு அட்ராக்ஷன் வந்தது. ஆனா அது தப்புங்கிறது வந்து இந்த சமுதாயத்துல அந்த விஷயங்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப நம்ம விலகிக்கணுமா வேண்டாமா? விலகிக்கணும்ல. ஏன் விலகிக்கல? எதுக்கு அவரை கூப்பிட்டுட்டே இருந்த போன்ல? எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருந்த? அந்த பொண்ணாலாம் கூப்பிடல, நானா விருப்பப்பட்டு அந்த ஊருக்கு போனேன். அந்த பொண்ணு ஃபோன் பண்ணதே கிடையாது தம்பி. ஃபோன் பண்ணியிருக்கா, வர சொன்னது கிடையாது. இல்ல ஃபோன் பண்ணியிருக்கால. ஏமா ஃபோன் பண்ண? நான் தான் ஃபோன் பண்ண சொல்லுவேன். இருப்பா, உனக்கு அவர் பிடிச்சிருந்தது, அது ஒரு காரணமே கிடையாதுமா. சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இன்னைக்கு அவரை பிடிச்சிருந்தது, நாளைக்கு அவருக்கு வேற யாராவது பிடிச்சிருந்தா, எனக்கு அவரை அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா என்னால் அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா? அப்போ என்ன சொல்லுவோம்? இந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லுவோமா மாட்டோமா? இல்லை பரவாயில்ல, 2 பொண்டாட்டி வச்சுனாலும் பரவாயில்லன்னு ஓகே அவனுக்கு முடியாதுல்ல? அப்போ என்ன சொல்லுவாங்க? பண்ணக்கூடாதுப்பா, அது தப்பு, நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது சொல்லுவாங்கல்ல. அதே நடைமுறையை பற்றி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும்னா ஒரு ஒழுக்கமே இருக்காதுல்ல லைஃப்ல. ஒரு முறையே சொல்ல முடியாது, அப்படி ஆயிடும். உங்க அப்பா அம்மா யாராவது சப்போர்ட் பண்றாங்களா அவனுக்கு? யாருமே திரும்பி பார்க்கல, யாருமே கான்டாக்ட்ல இல்லையா? என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொல்றியா? வீட்டில் தெரிஞ்சது, கண்டிச்சாங்க. அதுக்கப்புறம் பேசாம இருந்தோம். திரும்ப ஊருக்குனா வந்தாங்க. அப்புறம் திரும்ப அவர் தான் வந்து பேசினாரா? திரும்ப லவ் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சது. அவங்க அம்மா எங்க அம்மாட்ட வந்து சொன்னாங்க. அம்மா திரும்பவும் கண்டிச்சு வச்சாங்க, இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் பேசாம இருந்தோம். திரும்ப அவங்க ஊருக்கு வந்தோடனே திரும்ப பேசிட்டு அப்புறம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். இவன் கூட ரொம்ப பேசுறது பார்க்கறதுனா வீட்டுக்கு தெரிஞ்சது. வேற யாரமா இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நானே செஞ்சு வைப்பேன். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வேணான்றேன். இப்போ எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, செத்தா கூட என்னால போக முடியாது மேடம். ரொம்ப சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. நான் கூட போன் அடிச்சு சொன்னேன், போயிட்டு நீ பார்த்துட்டு வந்துரு, இந்த அசிங்கத்தை பார்த்தா நீ அப்பா முஞ்ச பார்க்க முடியாது, கிளம்பி போ அப்படின்னு. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, மனவியாதி மாட்டம் ஆயிடுச்சு, உங்களுக்கு மனநோயாலே ஆயிட்டாங்க. இவன் வந்துட்டான், வீட்டை விட்டு வந்துட்டான். அவங்க அப்பா 2 நாள்ல தண்ணியை போட்டு வந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அவரு எங்க அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம். அதுலயே கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி எங்க வீட்டில் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் வரும் பொழுது அதுலயே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்பா சொன்ன வீட்டுக்கு போன நீ கேட்டு பாருங்க. இந்த ஒரு தப்பு, இந்த பிள்ளை செஞ்ச ஒரு தப்புனால எல்லாருமே கெட்ட பேரு, எல்லாருக்குமே கெட்ட பேரு. இப்ப சித்தப்பாங்கள்கிட்டையும் பேச முடியாது, அவங்கள்ட்ட இனிமே நாங்களும் உறவாட முடியாது. இவங்க இந்த தப்பு செஞ்சதுனால அவங்க மூஞ்ச பத்து நாங்க பேச முடியாது, அவங்க எங்க மூஞ்ச பத்தும் பேச முடியாது. இவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் கண்டிஷன் நல்லா புத்திமதி சொல்லியிருந்தாங்கன்னா படிச்சு நல்லா திருந்தி வந்திருந்திருப்பா.
நானே சொன்னேன், ஃபோன் பண்ணி நானே இந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், அக்கா தங்கச்சி ஒரு வீட்டுல குளிர்றதா? வாழ முடியாது அப்படின்னு சொல்லி. கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி பண்ணிட்டான். அவ அக்கா கறியே சொல்லியிருக்கா அவள்கிட்ட. அவ அக்காவே அவள்கிட்ட சொன்னான். அக்கா சொல்லியிருக்கிறாங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல, அக்காவுக்கு இல்ல, கல்யாணம் ஆகலைன்னு. அவங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவளே சொன்னான். இப்போ என் அவங்க பிள்ளை வேற, அண்ணன் கிட்ட அக்கா கூட பிள்ளை நாங்க வேற அவனுக்கு பேசணும், அப்படின்னு. இது மாதிரி இருக்கிற இடத்த பார்த்துட்டாருன்னு, நீ வந்து கூட்டிட்டு போறேன்னு. இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனைனா, நாளைக்கு அவங்களுக்குள்ளேயே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா நார்மலா இருந்தாலே எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த மாதிரி பெத்தவங்க இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இல்லை, உறவு முறையும் சரியில்லை, இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பசங்க எப்படி தாக்கப்படுவாங்க? 19 வயசுமா அந்த பையனுக்கு, கல்யாணம் பண்ணுறது வயசாமா உங்களுக்கு? சாதிச்சிட்டீங்களா 2 பேரும்? அவன் கல்யாணம் பண்ணி பாட்டுக்கு லவ் அவன் பண்ணி இருந்துட்டு கல்யாணம் பண்ணி இருந்தான். சாதிச்சிட்டீங்களா தம்பி? இந்த உலகத்துல பிறந்ததுக்கு சாதனை. கன்சீவும் ஆயிட்டா, வெரி குட். அதுதான் அவங்களுக்கு ஒரே சாதனை லைஃப்ல. இப்போ அவங்களுக்கு அதுதான் இப்போ பெருசு. நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணி நீங்க போய் பேசுனீங்களே, என்ன உங்களால செய்ய முடிஞ்சிச்சு, நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு இது இல்ல அவங்க அப்பா அவங்களுக்கு இப்ப. சொல்றாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், இது மாதிரி சென்னையில இருக்காங்க சித்தப்பா, அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வேற எங்கேயாவது இருந்தான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுங்க போயிடலாம். வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நீனும் வா நானும் வரேன், கூட்டிட்டு போய் கோயம்புத்தூர் சைடு வீடு பிடிச்சி வைக்கிறேன், அங்கேயே இருக்கட்டும், ஓ மவன்ட்ட வேணா நீ நல்லது பண்ணிக்கோ, நீ பணம் காசு வேணா வாங்கிக்கோ, நீ உறவாடிக்கோ, நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க போடுறாங்க பிச்சை. இவங்களுக்கு பெத்த பிள்ளைகிட்ட இவங்க உறவாடுறதுக்கு அவங்க சொல்லி தான் உறவாடணுமா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வந்திருக்கிறான், நான் அப்பயே சொல்லியிருக்கிறேன், வயசு இல்லைம்மா போ. என்ன அவனுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு, நீ இன்னும் படிப்பு +2 முடிக்கலை அப்படின்னு சொல்லியே அமுச்சு விட்டுருக்குறேன் நான். ஃபோன் பண்ணப்ப நான் ஃபோன் பண்ணுறேன், திருச்சிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுதுங்க. ஃபஸ்ட்டு தடவை இன்னொரு தடவை ஓடி 2 பேர் போகிறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க, வயசு இல்லை, நானே உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. யாரு? நான் பேசுறது அப்படிதான். அப்பதான் அவங்க போக முடியும், இல்லைன்னா போக மாட்டாங்க. அவங்க நம்ம இப்படி சொன்னாதான் அவங்க பிரிவாங்க. அவங்க அப்பா வெளியில தான் நிக்கிறாங்க, இதையும் கேட்டுக்கிட்டு. எடுத்து அறுத்துக்கிறான். அவன் கையெல்லாம் அறுத்து புண்ணு, ஒரே புண்ணு. அழுகுறான். கல்யாணம் ஆகி முதல் நாளே அவங்களுக்கு தெரியும், 5 நிமிஷத்துக்கு அப்புறமே வந்துட்டாங்க அவங்க. அப்போ ஒன்றுமே பண்ணலை. ஓ, அவங்க எல்லாம் தான் உதவும். நீங்க ரொம்ப நல்லவங்க. நான் செத்து இருந்திருக்கணும் அப்பயே, நான் செத்து இருந்திருக்கணும். அவ அடி வாங்கினதுனாலதான் நீங்க வெளியில வந்தீங்க, இல்லைன்னா நீ அன்னைக்கே உன்னை பிரிச்சிருந்திருப்பாங்க. அது தெரியுமா? கொஞ்ச நேரம் எங்க மாமா பொறுமையா இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே உன்னை நாங்க பிரிச்சிருப்போம், இவ்வளவு தூரத்துக்கு நாங்க வந்திருக்க மாட்டோம். புரியுதா? நாளைக்கு உன் அண்ணனுக்கு ஒரு நல்லது கட்டதுன்னா நாங்க வந்து நிக்க முடியாது, எங்களுக்கு ஒரு நல்லது கட்டதுன்னா அவன் வந்து நிக்க முடியாது. அவன் அண்ணன் அததான் சொல்றான், அக்கா வந்து நாளைக்கு உனக்கு நீ ஒரு தேவை வச்சுனா கூட நான் வர முடியாது, எனக்கு ஒரு இதுனா கூட நானும் வந்து நிக்க முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அசிங்கப்பட்டு போயிட்டோமேக்கா அப்படின்னு அவன் அண்ணன் பொறுப்பா பேசுறான். மேடம், இப்ப நீங்க ஒண்ணா இருக்கிறதா தான் முடிவில் இருக்கீங்க, பிரியறதுக்கு இது இல்லை. சரி, அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சுப்போம். இப்போ அவங்க அம்மாவும் பையனும் பேசிக்கணும். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்ணுமா, நான் உன்னை கூப்பிடுறேன். வீட்டுக்கு வந்திருப்பேன். நான் வரல. நீ வீட்டுக்கு வரல, நான் வீட்டுக்கு போக முடியாது. பரவாயில்ல, என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கா, அவள் வயிற்றுல என் வாரி சொல்லணும், அதை தான் நான் பார்த்துக்க முடியும். அவளும் நானும் தான் இனிமேல் சேர்ந்து வாழ முடியும், உங்களோட வந்து நான் சேர்ந்து வாழ முடியாது. இப்படி சொல்லாத. உங்களை பார்த்துக்கிறதுக்காக நான் இல்லை. நீ வீட்டுக்கு வரணும் கின்ஸ்லி. நான் சொல்றது நீங்கள் பக்கத்துலலாம் வராங்க, அங்கேயே உட்காந்துக்காங்க, நான் தள்ளியான அவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன் நான். காலில் விழாலும் விழுற வீட்டுக்கு வந்துரு. நான் வரமாட்டேன். வேணாம் அம்மா, அவனுக்கு அவள் தான் எனக்கு அசிங்கமா தெரியலையா? மனச்சாச்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா சொல்லு, மனச்சாச்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையாடா? உங்களுக்கு இருந்தால் இப்போ நீங்கள் அவள் மாசமாக இருக்கால, அதுக்காவது கூப்பிடணும்ல. யாரை கூப்பிடணும்? அவளையும் 2 பேரும் ஒரு வீட்டில் வாழ முடியுமா? நான் உங்கள்கிட்ட நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு நான் சொல்லலை. 2 பேரும் ஒரு வீட்டில் வாழ முடியுமா? நான் தனியாக தான் இருக்கிறதே நீ ஒருத்தன் தானடா இருக்கேன். இதுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்து அசிங்கமா பேசுறாங்க கின்ஸ்லி அப்பா. இருக்கட்டும், கேவலமா பேசுறாரு. செத்துட்டான்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பிள்ளையே இல்லை, நான் இடையே என்னைய இல்லை. சாவடிச்சிருவாரு. நீங்கள் என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் வருவேன். பேசி என்னைய சாவடிச்சிருவாரு அப்பா.
2 பேரும் ஒரு வீட்டில் வாழ முடியுமா சொல்லு. நான் வரேனே சொல்லலையே, எதுக்கு நீங்கள் 2 பேரும் வாழணுமான்னு கேட்குறீங்க? நான் வந்து தனியாக இருக்க போகிறேன். நான் உங்களை தேடி எப்போதுமே வர மாட்டேன். நான் செத்தா கூட வர மாட்டியா? வரமாட்டேன். வர மாட்டியா? அங்கே இப்போ உனக்கு வேணாம். வேணாம். ஏன் எப்படி கணிச்சு இப்படியெல்லாம் பேசுற? மூஞ்ச பற்றி பேசு ஒரு நிமிஷம். ஏன் வேணான்னு தானே வேணாமா? சொல்கிறேன். அதுதான் வேணான்னு தானே சொல்கிறேன். வேணும். வர மாட்டியா? வரமாட்டேன். நாங்கள் 4 பேரில் யார் செத்தாலும் வர மாட்டியா? வரமாட்டேன். மனசாட்சின்னு ஒன்று இருக்குது உனக்கு. நான் வரலன்னு சொல்லிட்டேன். அது திரும்ப திரும்ப அதே நீங்கள் பேசுகிறீங்க. எப்படி இப்போ உன்னை விட்டுட்டு நாங்கள் போக முடியும்? நான் வரலன்னு சொல்லிட்டேன். உன்னை அப்படியாடா நான் வளர்த்தேன் சொல்லு. இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உனக்கே தெரியும். நீ தான் என்னை வேலைக்கு போ, நான் வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். ஏண்டா எல்லாம் சொல்லிட்டு இப்படி எனக்கு தேவையில்ல அப்படின்ற. சொல்லு. அப்படி நான் என்ன செஞ்சேன் எனக்கு உங்களுக்கு? நான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். அதை பத்தி இல்லடா, நீங்க அப்படி நான் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன செஞ்சேன் அதையாவது சொல்லு. ஏதாவது குறை வச்சேனா உனக்கு? உனக்கு நான் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொன்னேனா? நீ வேற பக்கத்து ஆசைப்பட்டிருந்தேன்னு வச்சுக்க, நானே செஞ்சு வைப்பேன்டா. நானே உனக்கு செஞ்சு வைப்பேன். அப்பாட்ட சொல்லி நானே உனக்கு செஞ்சு வைப்பேன். 2 பேரும் ஒரு வீட்டில் வாழ முடியுமா சொல்லு. இதனால உன் கூட பிறந்தவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர் தானே. நான் உங்கள்கிட்ட வந்தேனா? வரல. நான் உங்களை தேடி வரேனா? என்னையும் தேடி வரீங்க நீங்கள்? வரமாட்டேன் நினைப்பனா? லாஸ்ட் வரைய நல்லவங்க மாதிரி அப்படியே பேசிட்டு நழுவிட்டு அப்படியே வீட்டை தேடி வந்து எப்படி பிடிச்சி வரணுமோ அப்படி வந்திருக்கீங்க நீங்கள். நான் என்ன நம்பிக்கை வந்து நம்ம அம்மா அப்பா எப்பயா இருந்தாலும் உன்னை நம்மளை கூட்டிட்டு சேர்த்துக்குவாங்க. போலான்னு தான் வந்தேன். நான் வருவேன்னு மட்டும் இரு ஒரு நம்பாதீங்க. நிமிஷம் இரு. அப்ப நாங்க சேர்த்துக்கிட்டோம்னா நீ அவளோட வந்து நீ வீட்டுல இருப்ப, நாங்க சேர்த்துக்குவோமா? எப்படி 2 பேரும் ஒரு வீட்டுல வாழ முடியும்? அக்காலும் தங்கச்சியும் ஒரு வீட்டுல எப்படிடா வாழ முடியும் சொல்லு. எப்படி வாழ முடியும்? 2 பேரும் ஒரு வீட்டுல எப்படி வாழ முடியும்? நீனே சொல்லு. மனச்சாச்சின்னு ஒண்ணு இருக்கா உனக்கு? அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா நம்மளுக்காக. என்ன எவ்வளவுலாம் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் உங்களுக்காக. யோசனை பண்ணி பாரு. சொல்லக்கூடாது, ஆனா உனக்கா தெரியணும். இதெல்லாம் உனக்கா தெரியணும்டா. எப்ப என்ன நீ வேணான்னு சொல்லிட்டியோ உன்ட பேசிருமே வேஸ்ட் தான். எனக்கு கொஞ்சம் அது வெஸ்த வாங்கி கொடுத்து சாவடிச்சிருந்துருக்கலாம். கிங்ஸ்லி, இதுக்கு என்னப்பா சொல்யூஷன்? நான் அவளோட தான் மேடம் இருப்பேன். அப்பா அம்மா பற்றி கவலை இல்லையாப்பா? ஏன் அப்படி சொல்ல? அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா மேல எந்த பாசமும் இல்லையா? ஏன் எத்தனை நாள் இவ்வளோ? இருங்க அம்மா இருங்க. அக்கா தங்கச்சி யாரு கூடயும் பாசம் இல்லையா? இருந்தது, எல்லாத்து மேலேயுமே இருந்தது. என்னைக்கு என்னையா அவங்க வெறுத்தாங்களோ அன்னைக்கு நானும் அவங்க வருத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் தானே பண்ணிப்பாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க தானே தப்பு பண்ணீங்க. நீ பண்ணது அந்த மாதிரி விஷயம் இல்லையா தம்பி? சொல்லு. நிறைய முறை கேட்டிருக்கேன் நீ அவங்கள்ட்ட. வரமாட்டே. என்ன கேட்டு? இருங்க அம்மா பேசட்டும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க முடியாதுன்னு தானே சொன்னாங்களே தவிர அது தப்புன்னு நீ வேற சொன்னாங்க. பக்கத்து ஏன்டா நான் தொடுறதுனால கூட உனக்கு பாவமா? நீ அதுக்கு கொண்டு நீ வந்து சாவடிச்சிருக்கலாம்டா. இருங்க அம்மா, இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் நினைக்கிற தம்பி? நான் பிரிய மாட்டேன். அந்த பொண்ணை விட்டு நான் என்னைக்கு வர மாட்டேன். அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு வரணும்னு சொல்றேன். நான் அந்த பொண்ணை விட்டுட்டு வர மாட்டேன். அவங்க அந்த பொண்ணையை சேர்த்துக்கிட்டாங்கன்னா நீ போவையா? எப்படி 2 பேரும் ஒரு வீட்டுல வாழ முடியும்? நான் உங்க வீட்டுக்கு வரலையே. சொல்லு. உங்களுக்கு நான் நல்லது கெட்டது செய்யறேனே. எனக்கு நீ செய்ய வேண்டாம். வேணாம்னா விட்டுருங்க. நான் அதுதான் எனக்கு சொல்றேன். ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் அப்பையில இருந்து என்ன சொல்றேன்னா, அந்த கடன்லாம் தீர்ந்துச்சுன்னா நான் எங்க அம்மாவை நல்லபடியா பார்த்து இருந்தேன். எங்க வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு அதே தான் சொன்னிச்சு. நீ காசு எவ்வளவு சேஃப்டி பண்ணி அவங்க அம்மாவுக்கு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துரு அப்படின்னு தான் சொன்னேன். அவ சொல்லி எனக்கு செய்யணுமா? நீ நான் பண்றேன்னு சொன்னேன். இதெல்லாம் அதுக்கு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு நான் என்ன உயிரோட உங்க இருக்கிறேன் அம்மாக்கு பாரு. நான் எனக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. சத்தியமா சொல்றேன், எனக்கு வந்த மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. சரி அம்மா, நான் பேசி பார்த்ததுல எனக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப உறுதியா இருக்காரு. உங்க பையன் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கான். என்னன்னா சின்ன பசங்க தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு மாசமா இருக்கு. இப்போ அவனுக்கு அவளை விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை. அதானே தம்பி? அப்படி இல்லை, நான் அந்த பொண்ணை எப்போதுமே விட்டுட்டு வர மாட்டேன்னு தான் நான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். லவ் பண்ணும் போதுலேருந்து இப்போ வந்து
என் பிள்ளையும் அந்த பிள்ளையோட வயிற்றுல வளருது. அதை விட்டு நான் சுத்தமாக அதை பொண்ணை விட்டு நான் ஒரு நாளைக்கு அவ பிள்ளை வந்து அம்மாவை என்ன சொல்லி கூப்பிடும்? பாட்டின்னு சொல்லுமா இல்ல அக்கா பெரியம்மான்னு சொல்லி கூப்பிடுமா? நான் என் பிள்ளைய கூட்டு வர போறது இல்லையா? எப்படி நீ கூட்டிட்டு வர போற? எப்படி இருந்தாலும் சூழ்நிலை உனக்கு இதே சூழ்நிலை இருந்துராது. அதே மாதிரிதான் உங்க அம்மா என்ன பெத்தாப்பா. அதான் என் பிள்ளை தான் பெத்தா. நீ என்ன செஞ்ச அம்மாக்கு சொல்லு. ஹலோ, என்ன செய்யலன்னு கேளுங்க மேம். என்ன அதான் செஞ்சுட்டியா? நல்லா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன குறை வச்சேன்? நல்லா அதுல எல்லாம் 19 வயசு தான் தம்பி ஆச்சு உனக்கு. 19 வயசு தான் ஆச்சு. பெரிய பரிசே கொடுத்துட்டியே என் புள்ள. அதெல்லாம் இப்ப ஒன்றும் தெரியாது மேடம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இப்படி மேடம் சேர்ந்து வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். ஒரு சித்தியோட போய் குடும்பம் நடத்த முடியுமா மேடம்? நடத்திட்டாங்களே. சொல்லுங்க. நடத்தியாச்சு. இன்னென்ன 6 எப்படி? மாசம். நாளைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு இதுனாக்க நாளைக்கு அவங்க வீட்டுல எதுவும் பேச மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. நாங்க இப்ப எப்படி அவங்க எப்படி போவாங்க? அவங்க அப்பா பார்க்க எப்படி போவாங்க? அவர் உறுதியா இருக்காருமா. அவங்க அப்பா சொன்னாரு அதே மாதிரியே இன்னும் சொல்றோம். அவங்க அம்மாவே அவளுக்கு உடந்ததான். என் பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வச்சுக்குவான், சித்தியா இருந்தானா மாமனா இருந்தாருன்னா. ஆனா அந்த பிள்ளை அவளுடைய அக்கா இருக்கால, அவ சொல்லியிருக்காரு என் பிள்ளை வேற அக்கா பிள்ளை வேறையா அப்படின்னு. அவங்க அண்ணனே ரொம்ப தலையில அவங்க அடிச்சுக்கிறாங்க. அம்மா தான். அவங்க அம்மா மட்டும் எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா இவ இப்படி நடந்துன்னு இருக்க மாட்டா. இப்ப நான் இவன் மேல காட்டுற பாசம் மாதிரி அவங்க அம்மா அவன் மேல காட்டி புரியுற மாதிரி எடுத்து சொல்லியிருந்தா இப்படி ஆயிருந்துக்குமா? நீங்களே சொல்லுங்க. உங்க பிள்ளையும் நீங்க சொன்னது கேட்கலையம்மா. இதுக்கு இவன் இப்படி தப்பா பண்ண காரணமே அந்த பிள்ளை தான். அவதான் இங்க இருந்து போன் பண்ணி விடிய காலையில 4 மணிக்கு போன் பண்றாங்க. வர்றதே 2 பேரும் பக்கத்துல படுத்திருக்காங்க. அது எப்படி தாய்க்கு தெரியாம பிள்ளை போய் போன் பண்ணுவான்? அவங்க அம்மா போனை எடுத்து இவ 4:10க்கு பண்றா ஒரு நாள். என் பையன் எங்க வீட்டுல இருக்கும் பொழுது, திருச்சியில இருந்து சென்னையில இருந்து திருச்சிக்கு வந்து எங்க வீட்டுல படுத்திருக்கும் பொழுது பண்றான். முடிஞ்ச அளவு பாருங்க மேடம், இதை பிரிச்சு விட்டுருங்க மேடம். இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. நாளைக்கா அப்பா ஒரு இறந்தே போயிட்டாங்கன்னாக்க நல்ல விதமா நாங்க கல்யாணம் பண்ண பிரிக்கிறதுக்கு யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. ஆமா, சொல்லு. யாருக்குமே ரூல்ஸ் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. நானாவது உரிமையோட வந்தனே. என்னையே அம்மா அப்பா தாத்தா பாட்டியை சேர்த்து வச்சாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்களோட நாங்க கல்யாணம் பண்ணோமே. நீ இப்படி இல்லையே, ஒரு சித்தியோட இருக்கிறியே. இருக்கட்டும், நீங்க எல்லாம் இல்லன்னா எப்படி அவ எனக்கு சித்தி வருவா? நான் அனாதன்னு சொல்லிட்டு போறேன். யார் கேட்டாலும் அது எப்படி அனாதன்னு சொல்லுவ? தேவையே இல்ல. நீங்க எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. யாருமே தேவையே கிடையாது. நீங்க எல்லாம் எனக்கு பரவே கூடாது. இவ்வளவு வாய் வருது. அவ்வளவு மாத்திட்டாங்க மேடம். மாத்திட்டாங்க. நல்ல மாதிரி இன்னைக்கு பேசி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீங்க எப்பயும் மெயின்டைன் மாத்திரலான்னு தான் வர வச்சேன். நீ வந்து 5 நிமிஷம் இருக்க மாட்டேன்றீங்க. உங்க வீட்டுக்கு வராதனால எங்க வீட்டுக்கார சம்பாதிக்காத படமா நீங்க சம்பாதிக்கிற? சொல்லு பாப்போம். நாங்க 2 வண்டி சொந்த வண்டி வச்சுக்கிறோம். உங்ககிட்ட நாங்க வாங்கி சம்பாதிக்க போறோம். என்ன பணத்தை வேணாம்ல உனக்கு? வேணாம், நாங்க வேணாம்ல. எனக்கு தேவையில்லை. யாருமே தேவையில்லையா? சரி நல்லா இங்க பாரு, என்னை பார்த்து பேசு. உண்மை நான் உன்னை பார்க்க போறது கிடையாது. நான் கடைசி தடவை உன்னை பாக்குறேன். நான் செத்தா கூட நீ வர மாட்டில்ல. நாங்க வேணாம்ல உனக்கு. உங்க அப்பா வேணாம்ல. வரமாட்டேன். நம்ம வீட்டுல மொத்தம் 5 பேரு. நல்லா என்ன பாரு. 4 பேர் தான். நான் தான் எப்பயும் வந்துட்டேனே. 4 பேர் தான் சொல்லுங்க நீங்க. வேணாம்டா, என்னை பாரு, என் மூஞ்ச பாரு. நீங்க நான் கடைசியா உன்ட்ட நான் கேக்குறேன். கல்லாம் விளையாங்க. நான் யாரோ நீங்க யாரோ. அம்மா பாரு, நான் வரல. வராங்க. அம்மா விடுங்க, விட்டுருங்கம்மா. அம்மா நான் சொல்ல. சரிப்பா, நீ எந்திரிச்சு போ. உனக்கு உங்க அம்மா வந்துட்டா எந்திரிச்சு போ. இரு, ஒரு நிமிஷம் இருப்பேன். இருடா, அவனை சொல்லிட்டு போங்க. தம்பிக்கு வாடா, ஏதோ சொல்றாங்க, சொல்லி கேட்டு போ. உட்காரு. நான் வேணாமா? வேணாம், தொட்டு பேசாதீங்க. சொல்லிட்டு வந்து. சரி, நான் வேணாம். நான் தள்ளியே உட்காந்துக்கிறேன். நான் வேணாம்ல. வேணாம். அப்பா வேணாம்ல. வேணாம். உன் கூட பிறந்தவங்க வேணாம்ல. யாருமே வேணாம். ஒரு விளவு பொறுத்துருவாங்க. எழுதி கொடுத்துட்டு போ. வேணாம் வேணாங்க மேடம். எழுதி தரனே. எழுதி கொடு. எழுதி தரனே. நான் எழுதி தரேன்னு சொல்லி எழுதி தர வரக்கூடாது. நான் வரல. எடுத்துட்டு வர சொல்லுங்க, நான் எழுதி தரேன். பரவாயில்லையாம்மா இதெல்லாம் உனக்கு? நீ நம்ம சொன்னீங்க நாளைக்கு இல்ல உங்க குடும்பம் வேணுமா வேண்டாமா? அவள்கிட்ட பேச வேணாம். வேணாம் ஜானி, இனிமே பேசுறதுக்கு இங்க வேணாம். நல்லா முடிவெடுத்துட்டியா? முடிவெடுத்து தான் சொல்றேன். யாருமே உனக்கு வேணாம். வேணாம். எழுதி கொடு. ஆமா, நான் 4 பேர்ல எப்ப வேணும்னு நான் உங்களுக்கு போன் பண்ணனா அப்பவே நீங்க என்னை வெறுத்துங்க, ஒதுக்குனப்ப நான் உங்களை வெதுக்கணும்னு எனக்கு வந்து தேவையில்லை. வேண்டாம் சொல்லிட்டல, கிளம்பு.
என்னது இருக்கா உனக்கு சொல்றதுக்கு உங்க அக்காட்ட? தெரியாமலாம் நீ பண்ணலடாச்சி, அதை மட்டும் சொல்லவே சொல்லாத. தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத. தெரியாம பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத. உன்னை நான் எத்தனை தடவை சொன்னேன் உன் வீட்டில் வந்து உன்னை தனியாக ஃபோன் பண்ணி சொன்னனா? என்னை பாருடி, தனியாக சொன்னனா? அக்காலும் தங்கச்சும் ஒரு வீட்டில் வாழ முடியாதுன்னு சொன்னனா? மாமா அசிங்கமாக பேசுறாருன்னு சொன்னனா உன்கிட்ட? இங்கே பாரு, என்னை பாரு, என்னை பாரு. உன்னை என் கூட பிறந்தவ மாதிரி தான் நான் நினச்சேன், மற்றவங்க மாதிரி நான் நினைக்கவே இல்லை. அதை நான் யார்ட்டுமே சண்டைக்கு போக மாட்டேன், வம்புக்கு போக மாட்டேங்கம்மா. உனக்கு மனமாற்றம் ஏதாவது இருக்கா? இல்லை, அவரோட தான் வாழ்வேன். இவங்கள்ட்ட வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நல்லா யோசனை பண்ணி செய்யறாச்சு. நம்ம எப்படி வேணாலும் சேர்ந்து இருக்கலாம் எல்லாருமே, தெரியுதா? வேணான்னு சொன்னீன்னு வச்சுக்கங்க, நாளைக்கு உன் தம்பி உங்க அண்ணன் வந்து உனக்கு தாய் மாமனா, என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா, இதெல்லாம் கூட நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன் மேம். ஃபோன் பண்ணி இதெல்லாம் கூட நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணமே. அவங்க அம்மா தான். பேசாத அம்மா, இவங்க அம்மா தான் காரணமே. அனுப்பிச்சு விட்டதே அவங்க அம்மா தான். வேணுக்குன்னே அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்சாங்க. துணிங்கெல்லாம் எடுத்து கொடுத்து. பேசாத, நான் தான் கேட்குவேன். எங்க அம்மா எவ்வளோ தடவை என்ன அடிச்சிருக்கலாம். அடிச்சிருக்கிறாங்க, சித்தி அக்கா பையன்னு சொல்லியிருக்கிறாங்கங்கிற. அப்போ அது ஓ மூளைக்கு எட்டலையா? சரி நம்ம செய்யக்கூடாது, இது தப்புன்னு அசிங்கமா பேசுவாங்க. சொல்லு. அசிங்கமா பேசுவாங்க. நம்ம ஊருக்குள்ள நாளை பின்ன சரி. இதோட போகணும். நீனு இப்ப என்ன முடிவுமா நாங்க உனக்கு? வரதா வரது இல்லையா? சரி, நீ கிளம்பு. நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? நான் இப்போதைக்கு பார்த்ததுல அவருக்கு கோவம் தான். உங்க மேல இருக்கிறது கோவம்னால தான் வேணுன்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம், உங்க பையன் உங்க பக்கத்துல வந்துடுவான். இல்ல இது உண்மையான காதல்னா, நமக்கெல்லாம் புரியாத ஒரு காதல்னா, உறவு முறை கூட பார்க்காத ஒரு காதல்னா, நம்மளால என்னதான் பண்ண முடியும்? பொறுமையா இருங்க, எதுவும் கண்டுக்காதுங்க. நீங்க பாட்டுல உங்க வாழ்க்கைய பாருங்க, உங்க பசங்களை பாருங்க, 2 பொம்பளை பசங்களை பாருங்க. தயவு செஞ்சு படிக்க வைங்க. கிளம்புங்க. பெற்றவங்களோட வேதனை என்னன்னா, எப்படியாவது எதுவாச்சும் செஞ்சு புள்ளைய மீட்டு எடுத்துட்டு வரணும், கூட்டிட்டு வரணும் வீட்டுக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதனால ஒவ்வொன்று என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறது. பண்ண அந்த பசங்களுக்கு இன்னும் வந்து கோவம் ஜாஸ்தி ஆகுது. இந்த பையன் ரொம்ப உறுதியாக இருக்கான். எனக்கு ரொம்ப பார்த்தா நல்ல பையன். அவன் பேசுறதெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக பேசுகிறான். அவனுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணை விட மாட்டேன்னு மட்டும் உறுதியாக சொல்கிறான். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லும். ஏன்னா உறவு முறைகள் வந்து பொய்யானது, இதெல்லாம் ஓகே, லவ் பண்ணிட்டாங்க பண்ணிக்கட்டுமேன்னு சொல்றதுக்கு முடியல. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.